அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல 16 தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்காங்க. இந்த தீர்மானங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்மானங்கள்ல குறிப்பா இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் யார் பயணிக்க வேண்டும் என்பதையும் அதிமுக சார்பாக மட்டுமே முடிவு செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறது. இதுதான் அரசியல் ரீதியான எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்த ஒரு செய்தி. இதற்கு மேல இன்னும் என்ன மாதிரி அந்த கூட்டணி வியூகங்கள் அமைக்கப்படுகிறது என்பதெல்லாம் பெரிய அளவில் எதுவும் இன்றைக்கு பேசப்படலை. வழக்கம் போல திமுக அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுக்கள், மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்த அழுத்தங்கள், இந்த வடிவில் தான் இருக்கு. இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா? நான் ஏன் இதுல அரசியல் முக்கியத்துவம்னு சொல்றேன்னா, இன்னும் 4 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது. தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதுவும் தீர்மானங்கள்ல இல்லை. இன்னும் சொல்ல போனா, கரூர்ல 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமான திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டி அதற்கு ஒரு வகையில பொறுப்பேற்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டி அந்த 41 உயிர்களுக்கு, இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவித்து இதுல எந்த குறிப்புகளும் இல்லை. அதுவும் இருந்திருந்தா இது சிறப்பானதாக இருந்திருக்கும். அடுத்து நிலோஃபர் கஃபில் என்ற ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னிடத்தில் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டதாக எந்த அறிவிப்பும் வரல. ஆனா அவர் பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியல. அப்ப ஒரு கட்சிக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது. ஒருவர் நீக்கல், சேர்ப்பு, இதை பற்றி அந்த அறிவிப்புகள் பெரிய அளவுல எதுவுமே இல்லை. ஓகே. இல்லை, இப்போ ஓபிஎஸ் உள்ளிட்ட கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களை திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கறது இல்லை கூட்டணியில் சேர்க்கறது குறித்த தீர்மானம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குறைந்தபட்சம் யாரை சேர்க்கலாம் என்கிற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்ளலாம் என்று அவருக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குகிற தீர்மானம் கூட இதுல இல்லை. அப்ப கிட்டத்தட்ட யாரையும் இதில் இணைத்துக் கொள்வது இல்லை என்பதில் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள், ஏன்னா இப்ப தனிப்பட்ட முறையில் நீக்கப்பட்டவர்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுக்கு பொதுக்குழுவினுடைய அங்கீகாரம், ஒப்புதல் தேவை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலை. அடுத்து அவர்கள் துரோகிகள் என்று வழக்கம் போல விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து கூட்டணியில ஒருவேளை தினகரனோ ஓபிஎஸ்ஓ கூட்டணியில என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதாக இருந்தாலும் அது அதிமுகவின் ஒப்புதலோடு தான் நடைபெறணும். பாஜகவுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை மறைமுகமாக பாஜகவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கறது மூலமா பாஜகவுக்கு செக் வைக்கிற மாதிரி அந்த விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்களா? செக் வைக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணி என்பது அகில இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி தான். தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துறது இல்ல டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வர்றது அந்த மாதிரியான ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அந்த தீர்மானம் இருக்கு. இல்ல, ஒரு எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுல இருக்கு. தினகரன் விஜயோடு கூட்டணி சேருகிறார் அல்லது திமுகவோடு கூட்டணி சேருகிறார் என்று ஒரு பேச்சு. அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களும் டெல்லியில சமீபத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அதற்கு பிறகு அண்ணாமலை அவசரமாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். 2 முறை அண்ணாமலை திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால ஏதேனும் ஒரு முடிவு எட்டப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு இன்றைய பொதுக்குழுவில் எந்த முடிவும் எட்டப்படலை. தீர்மானம் மட்டும் இல்ல, பேசிய எந்த நிர்வாகிகளும் இந்த ஒருங்கிணைப்பை பத்தியோ இல்ல நீங்க இந்த மாதிரி இருந்தா சேரலாம் அப்படின்னு யாரும் பேசவே இல்லை. ஒருங்கிணைப்பை பத்தி பேசலைங்கிறது மட்டுமல்ல, அவர்களால் தான் சென்ற முறை தோல்வி அடைந்தோம்
என்றும் குற்றம் சாட்டியும் பேசியிருக்கிறாங்க. அதாவது ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்களை மறைமுகமாக குற்றம் சுமத்தி பேசியிருக்கிறாங்க. 2021 தேர்தல் தோல்விக்கு இவர்களும் காரணம் என்கிற அளவுல பேசியிருக்கிறாங்க. இல்ல, அந்த குற்றச்சாட்டு ஒரு நேர்மையானதா? ஒரு தலைவர் வந்து தோல்விக்கும் தானே பொறுப்பேற்றுக்கிடணும் தானே? அதாவது நான் முதல்ல அதிமுக பொதுக்குழு 82 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்திய அந்த பொதுக்குழுவில் நான் அன்றிலிருந்து நான் கலந்துட்டு வர்றேன். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 பொதுக்குழுவில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பொதுக்குழு என்றால் அரசியல், அதுவும் தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு என்றால் அதுல அரசியல் வியூகங்கள், அரசியல் சூழ்நிலைகள், ஒவ்வொரு கட்சியை பற்றிய சாதக பாதகங்கள், நம்முடைய வியூகங்கள், வெற்றிக்கான வழிவகைகள், இதுதான் அதிகமாக பேசப்படும். அப்படி எதுவுமே இன்றைக்கு பேசப்பட்டதாக தெரியல. பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் விஜய் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் என்பது குறித்தே பேசல. செங்கோட்டையன் விஜயோடு போய் சேர்ந்திருக்கிறார், அதை பத்தியும் பேசல. திரு வைத்திலிங்கம் அவர்கள் நாளை சேரப்போகிறார் என்று ஊடகங்கள்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு, அது குறித்தும் பேசல. அப்ப நடக்க போற தேர்தலில் கூட நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் பார்த்திருக்கிறேன், அம்மா காலத்திலையும் பார்த்திருக்கிறேன். நான் இருக்கிறேன், வெற்றி பெற வைக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவாங்க. அதிமுக தொண்டர்களும் உங்க பேரை சொன்னாலே மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பேசுவாங்க. இதற்கு மேல அரசியல் சூழ்நிலைகளை, யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்க கூடாது, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முனுசாமி பேசும்போதும் வெற்றியை இந்த அரங்கத்தில் இருக்கிற நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், அப்ப நம்மனால கையால் ஆகாதுன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேல போய் மேடையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் மேடைக்கு முன்பு இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்து வெற்றியை பெற்று தர வேண்டும், இதைத்தான் சொல்றாரே ஒழிய வெற்றிக்கு நான் உத்தரவாதம் அல்லது என்னுடைய அல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் வாக்களிக்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள்னு யாருமே பேசல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட வெற்றி வரலாறு சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்கள் பெற்றதையோ ஜெயலலிதா அவர்கள் பெற்றதையோ தான் சொல்றாரு தவிர்த்து அவர் தலைமையில அதுலயும் கூட முரண்பாடு என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உலகம் அறிஞ்சிருக்குது. அப்ப எப்படி முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமநிலையில் வைத்து ஒப்பிடுவதே தவறு. அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போதும் சரி, திரு சி.வி. சண்முகம் பேசும்போதும் கூட சொல்றாரு, 2 லட்சம் ஓட்டுகள் திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுவிட்டார், அதாவது வாக்கு திருடி அந்த வித்தியாசம் என்று சொல்றார். 2016 கூட ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இல்ல. 2016 அதுலயும் கூட வாக்கு வித்தியாசம் இல்ல. அடுத்த ஒரு ஜனநாயகத்துல, அது இந்த வாக்கு அரசியல் ஜனநாயகத்துல ஒரு ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சாலும் வென்றவர்கள், தோற்றவர்கள். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அந்த புள்ளி விவரம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, 43 தொகுதிகள்ல வெறும் 2 லட்சம் ஓட்டுல தான் தோத்தோன்னு சொல்றாரு. சரி, அப்போ ஒரு தொகுதிக்கு எவ்வளவு ஓட்டு வருது? சுமாரா 4000 ஓட்டு வருது. அப்போ ஒருங்கிணைப்பு அவசியம் இல்லையா? கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அவசியம். அப்போ ஒருங்கிணைப்பு, அப்போ ஒரு வாக்கு கூட நம்ம சிதறாம எல்லாரையும் ஓபிஎஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்னு ஆகும். ஓபிஎஸ் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் என்பது ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை அவர் உணர மறுக்கிறார். அந்த இடத்துல அது அவர் சொல்றதே அவருக்கே அது முரண்பாடாக இருக்கு.
இன்னொன்னு 200 தொகுதிகளுக்கு மேல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்றாரு. ஓவர் அதீத நம்பிக்கையில இல்ல பேசுறாரு. அவர்தான் நாங்க வியூக வகுப்பாளர் வச்சிருக்கிறோம்னு சொல்றாரு. அவன் ஃபீஸ் வாங்குறவன். நீங்க ஒரு வக்கீல்கிட்ட போறீங்க, இல்ல யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? வெற்றி பெறும். நோய் நல்லா இருங்க, கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வியூக வகுப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வாங்குற பணத்துக்கு இல்ல நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லுவாரு. அத சொல்றாரு. அந்த வெற்றி என்பது தொண்டர்கள் இடத்துல, மக்கள் இடத்துல இருந்து வரணும். இல்ல அவர் கரெக்டா அந்த பாயிண்ட் அந்த 2019 தேர்தலை வந்து உதாரணமா சொல்லி பேசும்போது கூட பெரிய அளவுல மக்கள்கிட்ட ஒரு அந்த நிர்வாகிகள்கிட்ட ஒரு அதுலயுமே ஆர்வமே தப்பா இல்ல. சொல்றாரு. அதாவது 2019ல சட்டமன்றத்துல எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்றாரு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9 பெருசா 13 பெருசா? 13. 13 இடத்துல நீங்க தோத்துருக்கிறீங்க. அப்போ 9 இடத்துல ஜெயிச்சவன் வெற்றியாளரா, 13 இடத்துல ஜெயிச்சவன் வெற்றியாளரா? அப்ப இந்த கணக்கு, இந்த ஒரு அடிப்படை கணக்கு கூட தெரியலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு? அவருக்கு வந்து வெற்றியை உதாரணமா சொல்றதுக்கு எந்த வரலாறுமே இல்ல. அதுதான் காரணம் நினைக்கிறேன். அவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம். இல்ல அவருக்கு வந்து அவரோட அந்த பேச்சுக்களே பார்த்தீங்கன்னா, அது மேல இருக்கிறவங்களே ஒன்னா அமைச்சர்கள் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா தூங்கி விழுகிறாங்க. இப்போ ஒரு அதிகமா ஊடகத்துல பார்க்கிறதும் பிரியாணி நல்லா இருக்குதுப்பா, ஃபிஷ் நல்லா இருக்குது, சிக்கன் நல்லா இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுற பொழுது எல்லாரும் தூங்கி வலியுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர சொல்ற போது எத்தனை இடத்துல எல்லாரும் கையை தட்டினாங்க? இல்ல. வேலுமணிக்கு கூட சில கைத்தட்டல்கள் இருந்த மாதிரி. எந்த அவரு செட் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. வந்து எந்த இடத்துலையும் ஒரு எழுச்சியாக, ஒரு உற்சாகமாக, ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன, அதிமுகவுடைய கொள்கைகள் என்ன, அது எதுவுமே இல்லையே. ஒருங்கிணைப்புல வந்து எடப்பாடியோட தலைமையை சேலஞ்ச் பண்றதுன்னா டிடிவியும் ஓபிஎஸும் மட்டும்தான். மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் கட்சியில இணையறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க கூட யாரும் அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடக்குதா? இது இவங்க முதல்ல வந்து ஒரு ஒரு குளூலெஸ்ஸா வந்து இருக்கிறாங்க. பொதுவா ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இருப்பதாக எனக்கு தெரியல. இந்த தேர்தலுக்கே இன்னும் 4 மாசம் இருக்கிற காலத்துல இன்றைக்கு நடக்கிற பொதுக்குழு என்பது வந்து மிக ஒரு முக்கியமான பொதுக்குழு. இதுல வந்து இந்த பொதுக்குழு முடிச்சுட்டு போனாலே இல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், பாத்திரலாம் களத்துல என்கிற அளவுக்கு வந்திருக்கிற 5000 பேர் தயாராக செல்லணும். அவங்க ஆளுக்கு 5000 பேரை தயார் பண்ணணும். அதுதான் அதிமுக. அப்படி பெரிய அளவுல எதையும் ஒரு வியூகங்களையோ பேச்சுக்களையோ அல்லது ஒரு ஒரு விளக்கங்களையோ இந்த பொதுக்குழு கொடுத்ததாக எனக்கு தெரியல. இப்போ ஓபிஎஸ் சாப்டர் அதிமுகல முடிஞ்சிட்டுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல பாஜக இன்னமுமே பிரஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அது அமித்ஷாக்கு தான் தெரியும். அது அமித்ஷாக்கு தான் தெரியும். மூத்த நிர்வாகிகளோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு? ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல சும்மா அப்படியே கட்சியில ஒரு பதவியில இருந்துட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற நினைப்புல இருக்காங்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி இன்னொரு புள்ளி விவரத்தை கூட சொல்லியிருப்பாரு. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றது 23%, பாஜக பெற்றது 18%, கூட்டினீங்கன்னா 41% வருது. திமுக பெற்றது 43 ஏதோ சொல்லுவார், 2% வித்தியாசம்னு சொல்றாரு. அவர் கணக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 18%ங்கிறது ஓபிஎஸ், தினகரன், இன்னும் மற்றும் பலர் எல்லோரும் சேர்ந்தது. அப்ப அவர்களெல்லாம் வந்து இந்த கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க துரோகிகள்னு சொல்லி இன்றைக்கு அவர்களை சாடுறீங்க. கூட்டணியில வந்து உங்க ஒப்புதல் இல்லாமல் பாஜக சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக உங்க ஒப்புதலோடு தான் கூட்டணிக்குள்ள யாரை சேர்த்துறதுனாலும் சேர்த்தணும்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதே இந்த இடத்துலயே வந்து ஒரு பெரிய முரண்பாடாக தெரியுது இல்லையா? அதாவது ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடாது. அது தேர்தல் நேரத்துல ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக, தேர்தலை நோக்கி தொண்டர்கள் பயணிப்பதாக இருக்கணும். நடக்கிற நடப்பு அரசியலை இப்ப விஜய் குறித்து இந்த பொதுக்குழுவுல பேசலன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு யாருக்கும் தெரியாம போயிடுமா என்ன? எல்லாரும் பத்திரிகைகள் பார்க்கிறாங்க, தொலைக்காட்சிகள் பார்க்கிறாங்க. இன்று காலையிலிருந்து வந்து வைத்திலிங்கம் தாவேக்கால சேர்றார், நாளைக்கு எம்எல்ஏ போஸ்டர் ரிசைன் பண்றாரு, நாளையோ அல்லது விரைவில் இணைகிறார்
என்று இருந்தது. இந்த நிமிடம் வரை அவர் அதை மறுக்கல. செங்கோட்டையன் அங்க சேர்ந்திருக்கிறார். அப்ப தாவேகா வலுப்பெறுகிறது. அந்த தாவேகாவை எதிர்க்கணுமா ஆதரிக்கிறதா என்ன நம்மளுடைய நிலைப்பாடு? அது குறித்து ஒரு தெளிவான திமுகவை எதிர்க்கிறோம், ரைட். தாவேகாவை என்ன பண்றோம்? அதை பத்தி எந்த ஒரு நிலைப்பாடுமே சொல்லாம எப்படி நீங்க கடந்து போக முடியும்? அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிள்ளையார் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு போல்றது. அந்த பிள்ளையார் ஏதோ நமக்கு வரம் கொடுத்துருவாரா, நம்மள விஜய் இங்க சேர்த்துருவாங்களா என்று அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்ப இனி கூட்டணிக்கு வருவதற்கான இன்றைய தேதிக்கு விஜய் எம்ஜிஆர் இல்லாத அதிமுக, இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆர் வெற்றி கழகமாக உருவாகி விடுமோ என்று அஞ்சுகிற ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க பொதுக்குழுவுக்கு 5000 பேர் வந்திருக்காங்க. குறைஞ்சது 1000 பேர் எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்கல்ல. அதுல அப்போ ஒரு தொகுதிக்கு 4 அல்லது 5 பேர் கேட்பாங்க. பல பேர் சீட்டு கொடுக்கலன்னா ஸ்டாண்ட் பையா இனி இந்த ஒரு ஜனவரி மாசத்துல நிறைய மாறுதல்கள் விஜயை நோக்கி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் வலுவான கூட்டணின்னு சொல்றாரு. நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி இப்ப அறிவிச்சிட்டு இருக்காரு. அது தேர்தல் அறிவிப்பு வந்ததும் என்று சொல்கிறார். இதே மாதிரிதான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொன்னாரு, மெகா கூட்டணி அமையும்னாரு. இதே மாதிரிதான் விஜய் கட்சியினுடைய தாவேக அந்த துண்டு யாரோ ஒரு அதிமுக காரங்க தோல்ல போட்டதை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார். அதெல்லாமே எதிர்மறை விளைவுகளைத்தால கொடுத்தது. இப்ப தேர்தல் அறிவிப்புக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஷார்ட் டைம் தான். அப்போ குறைந்தபட்சம் இப்பவே நண்பன் யார், எதிரி யார், வர்றதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் யார், இதை பத்தின எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லையே. இன்றைய தேதிக்கு அதிமுக தொண்டர்களிடத்துல நாம் வென்று ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. திமுக இடத்துல நாம் வென்று விட்டோம், ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அடுத்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அடுத்து இப்போ பீகார்ல அந்த 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுதான் வெற்றியை தேடி கொடுத்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாரு. 5,000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, கொடுக்க சொல்லி தீர்மானம் போட்டவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அது எந்த விதத்துல அதிமுகவுக்கு பலன் அளிக்கும்? ஸ்ட்ராட்டஜிக்கலாவே ஏடிஎம்கே க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஒரு ஒட்டு மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் பல பேர் என்ன இந்த ஒருங்கிணைப்புலயே கூட இப்போ ஒரு நெகட்டிவ் என்ன வருதுன்னா, உறுதியா ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை அவருக்கு இருந்ததுன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருவோம், நம்ம தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறோம்ல, பாத்துக்கலாம், கட்சி நம்ம கையில தானே இருக்கும் என்று நினைப்பாருங்க. அவருக்கே ஜெயிக்கிறவங்கிற நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் நம்ம ஜெயிக்கலினாலும் பரவாயில்ல, கட்சியாவது நம்ம கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்புக்கு எதிர்க்கிறார். இதுதான் இன்றைய தேதிக்கு அதிமுக தொண்டர்களது மனநிலையாக நான் அறிந்தவரை என்னோடு தொடர்புல பேசக்கூடியவர்கள் சொல்லுவதாக இருக்கு. இப்போ அதிமுக தோத்தா கூட எடப்பாடிட்ட அதிமுக தலைவருங்கிற பதவி இருக்கு. இப்ப மத்த நிர்வாகிகள் ஜெயிச்சாதானே அவங்களுக்கு ஏதாவது. இப்ப நம்ம இது அது தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டியது. அதிமுக தோற்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதிமுக வென்று ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி வென்று ஆட்சி அமைக்க அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இது போன்ற பொதுக்குழுக்கள்ல ஒரு தெளிவான பாதையை அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லணும். நீங்க ஒண்ணு இல்லை, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை போட்டு அவர் பேசினதை எடுத்து இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரச்சாரம் போனார் இல்லையா, அங்க பேசினதையும் பாருங்க. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததுன்னா எனக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த ரெண்டுலையும் ஊழல் பேசியிருக்காரா, அந்த கிட்னி ராக்கெட் அதை பத்தி பேசியிருக்காரா, விவசாயிகள் குடும்ப ஆட்சி பேசியிருக்காரா, விவசாயி அந்த நெல்லு உதயநிதி இதெல்லாம் பேசியிருக்காரா? இது ஒரு சில இதுகளை சொல்லு. இன்னும் என்னென்ன இருக்கோ
இன்றைக்கு அவர் பேசினதுக்கும் அவருடைய அந்த பிரச்சாரங்கள்ல அவர் பேசினதுக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒரு பெரிய நம்பிக்கையான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதாக தெரியல. இல்ல நம்ம ஜெயிச்சிருவோம் என்று ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதத்தை, ஒரு செய்தியை இன்றைக்கு பெறல. மிக விரைவாக அப்படி ஒரு செய்தியை சொல்லுவார்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம். இப்போ வைத்தியலிங்கம் தேவைக்காக போறதா செய்திகள் வருது. இன்னும் பல நிர்வாகிகள் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. தேவைக்காக வந்து ஏடிஎம்கே சரியா ப்ரெடிக்ட் பண்ணாம விட்டாங்களோ, ஒரு த்ரெட்டானா வருவாங்க. அதை பத்தி இன்னைக்கு அவர் ஏதாவது பேசணும்ல. அதை பத்தி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை சொல்லணும்ல. இல்ல அவர்களும் நம்ம கூட வருவாங்க, அப்படி வரல எதிர்த்து தான் நிக்கிறதுனா நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தயாரா இருக்கணும்ல. தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இப்ப இன்னைக்கு இதுல பேசலங்கிறதுனால அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு இல்ல. வெளியே போனோன்னு டிவியை பார்த்தா நாளைக்கு வைத்தியலிங்கம் விஜயோட சேர்றாருன்னா என்னடா இவங்க சொல்லவே இல்லையே, இதை பத்தி நம்ம பேசவே இல்லையே. அப்போ ஒரு முற்று பெறாத ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்கும். ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். இப்போ அதிமுகவுக்கோ இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கோ நீங்க ஸ்ட்ராங்கா சொல்ற மெசேஜ் என்ன? கட்சியை ஒன்றுபடுத்துங்க. பொதுக்கூட்டத்துல பேசுறத பொதுக்குழுவில் பேசாதீங்க. சட்டமன்றத்தில் என்ன பேசணும், பொதுக்கூட்டத்தில் என்ன பேசணும், பொதுக்குழுவில் என்ன பேசணுங்கிற வரைமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு வலிமையானதாக கட்டமைக்கணும், ஒருங்கிணைக்கணும். தேர்தலில் வெற்றி பெறுகிற அந்த வியூகங்கள் இருக்கணும். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி கூவத்தூர்ல முதலமைச்சர் ஆயிருக்கலாம், ஆனால் தேர்தலில் மக்களிடத்துல வெற்றி பெற முடியாது. மக்களை நம்பி, உங்கள் செல்வாக்கை நம்பி, கட்சியினுடைய கொள்கைகளை நம்பி, சித்தாந்தங்களை நம்பி, அதாவது சுருக்கமா சொன்னா நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், இது ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், இது டோட்டலா மிஸ்ஸிங். இதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தணும். அதிமுக விவகாரங்கள் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார்.